பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிரசங்கி அதிகாரம் 2வது அதிகாரத்துல 26வது வசனத்துடைய முதற் பகுதி, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் ஆண்டவர் வைத்து தரக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாக காணப்படுகிறது. யார் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கின்ற பிள்ளையாக, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்ற பிள்ளையாக, ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் நடக்கின்ற பிள்ளைகளாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய பார்வைக்கு நீங்க நல்லவர்களாக நீங்க காணப்படுவீர்கள். அப்படி நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க நல்லவர்களாக காணப்படுகின்ற பட்சத்துல ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறார். பிரசங்கி ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், சந்தோஷம் இன்பத்தை தருகிறார். ஞானம், அறிவு, இன்பம் மூன்றும் கிடைக்கிறது. ஞானம் அறிவு வேற வேறங்க, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு எல்லாரும் பெற்றுக்கொள்ள விடலாம், ஆனால் ஞானம் பெறுவதற்கு ஆண்டவருடைய தயவு வேண்டும். அறிவு படிச்சா நமக்கு கிடைச்சிடும். படித்தவர்கள் எல்லாம் ஞானவான்கள் அல்ல. யார் யார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, யார் யார் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஞானத்தை தருகிறார். ஞானத்தின்படி அவர்கள் எல்லா விஷயத்திலையும் அழகாக தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். சமாதானத்தை விதைக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் ஞானவான்கள். அவர் ஆண்டவருடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப பாத்தீங்களா? அப்ப ஞானம் வேறு, அறிவு வேறு. அப்ப ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார். மூன்றாவது காரியம் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிழ்ச்சியை தருகிறார் ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு நீங்க நலமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? இந்த வசனத்துடைய பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் சேர்த்து வைக்க எல்லா விதமான காரியங்களையும் அது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு மாற்றி தருகிறார் என்று சொல்லி வேதம் அழகாக குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் தரக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்மை வாழ வைப்பாராக. ஆமென். God bless you.